தாவேக்காவில் கல்வித்துறை அமைச்சராக ராஜ்மோகன் வந்து தலித்துன்னு வந்து புரட்சி படம் எடுக்கக்கூடிய ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து எத்தனை சேட்டலைட் அனுப்பிச்சுட்டு கண்டுபிடிச்சிருப்பாருங்கிறது வந்து நமக்கு தெரியாது. பட் ஆனால் இது பேசக்கூடிய விஷயங்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது. இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுற ஒரு பர்டிகுலர் மிகப்பெரிய நெட்வொர்க்லாம் வந்து மனசில் எதை வச்சு போடுவாங்க நமக்கு தெரியாது. பட் வந்து அம்பேத்கர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நல்ல விஷயங்கள் கொண்டு வந்திருக்காரு. பட் ஆனால் இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணி எதை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, 7 அமைச்சர்கள் வந்து தலித் சமூகத்தை சேர்ந்தவன்னு எனக்கு இப்போதான் தெரியும், அவங்களாம் வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு வந்து இவர் வந்து பாயிண்ட் ஓவர் பண்ணுறாரு. எதை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பொதுமக்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க. பட் இவர் வந்து எதை வந்து கிளைம் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, தலித் மக்களுக்காக இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு வந்து பேசுறதுல அப்படியே ஒரு பதட்டம் தெரியுது. பல முறை வந்து நாங்களாம் தலித்து, இவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து ஒன்றுமே செய்யலை அப்படின்னு வந்து ரொம்ப வந்து உணர்ச்சி பொங்க பேசுறாரு. அப்படி உணர்ச்சி பொங்க பேசுகிற அளவுக்கு இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. ராஜ்மோகன் கல்வித்துறை அமைச்சர் வந்து தலித் அப்படிங்கிறதே வந்து இப்போ ரஞ்சித் பேசும்போது தான் தெரிய வந்திருக்கு. இவர் எடுக்கிற புரட்சி படங்கள் எல்லாருமே வந்து மக்கள் எல்லாரும், பொது மக்கள் எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிற பட்சத்தில் 7 பேர் வந்து தலித் அமைச்சராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ மக்கள் எல்லாரும் பொதுவாக ஓட்டு போட்டு தான் ஒரு அமைச்சரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புரட்சி படம் எடுக்கிறது வந்து தலித் அப்படின்னு வந்து வார்த்தைக்கு 10 தடவை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று. அப்படிங்கிற பொழுது மக்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாருமே வந்து சமமாக ஒற்றுமையாக இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து தலித்து 7 பேர் வந்து எங்கள் ஆளுங்க அப்படின்னு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுங்கிறது வந்து தேவையில்லாத ஒன்று.